மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ உங்கள் வீட்டில் யாராவது 10th பாஸ்ட், இப்போ கரண்ட் இயர் 10th அப்பியர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போது நம்ம சக்தி நீட் அகாடமி உங்களுக்கு தெரியும், இந்த சேனல்லே நம்மளோட ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீட் 2025 வெரி டிஃபிகல்ட் எக்ஸாம். இன் ஸ்பைட் ஆஃப் தேட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக எழுதினாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் நீங்கள் எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், சிஎம்சி, வெள்ளூர் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் கரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை அப்படி எல்லா காலேஜஸ், கிருஷ்ணகிரி, நீலகிரி, அப்படி எந்த கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும், அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம தனலட்சுமி, சீனிவாசன், நம்ம வேலம்மாள், பிஎஸ்ஜி, எஸ்ஆர்எம், அது மாதிரி எந்த ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் எங்களுடைய மாணவர் மாணவி ஒருவராவது இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, பெருமை. அந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட். 930 ஸ்டூடெண்ட்ஸ் படித்ததில் 257 டாக்டர்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 257 இடங்கள், மருத்துவக் கல்லூரி இடங்களை பிடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு இது என்ன இந்த வருஷம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 வருடங்கள் ரெசிடென்ஷியலாக நம்ம சக்தி நீட் அகாடமி கேம்பஸ் அட் திருச்சி ஆர் மதுரை, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், திருச்சியில் கேர்ள்ஸ் கேம்பஸ், திருச்சியில் பாய்ஸ் கேம்பஸ், மதுரையில் கேர்ள்ஸ் கேம்பஸ், இப்போ புதுசாக மதுரையில் பாய்ஸ் கேம்பஸ். இங்கே நல்ல வசதியாக இந்த 10th பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கலாம். ஸ்கூல் அட்மிஷன் 11th சிபிஎஸ்சி ஃபஸ்ட்டு குரூப். இப்போ ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சிபிஎஸ்சிக்கு மாற்றிக்கலாம். எதனால சிபிஎஸ்சியில் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் டைரக்ட்லி இட் இஸ் ஃப்ரம் த என்சிஆர்டி அப்படிங்கிறதுனால. மற்றபடி ஸ்டேட் போர்டு படிப்பும் நல்ல படிப்பு தான். பட் நம்மளுடைய நோக்கம் நம்ம ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருந்தால். இப்போ நான் எம்ஐடி குரோம்பேட், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தேன். என்னோட ஃபாதர் அப்போ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாங்க. இப்போ நமக்கு ஃபேமஸாக பார்த்தோம்னா அதை விட பெரிய காலேஜஸ் அப்படின்னா ஐஐடி, ஐஏஎஸ்சி இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கல்லூரிகளில் படிக்கணும், நம்ம என்ஐடி திருச்சியில் படிக்கணும், பிட்சாட்டில் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பமெல்லாம் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் இருக்கிறீங்க. அப்பா அம்மாவுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நம்ம அந்த 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதை ரொம்ப நல்லா புரிஞ்சு ரொம்ப தெளிவாக படிக்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம சக்தி நீட் அகாடமியில் திருச்சியாக இருந்தாலும் மதுரையாக இருந்தாலும் நம்ம கேம்பஸ்க்கு பக்கத்திலே ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி நாங்கள் கொடுக்குறோம். 11th சிபிஎஸ்சி ஸ்கூல் அட்மிஷன். அதுக்கப்புறம் நம்ம கேம்பஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம கேம்பஸில் ஒரு அருமையான அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறோம். காலையில் குழந்தைங்களை கிளப்பி யூனிஃபார்ம் போட்டுட்டு வர சொல்லி, அதுக்கப்புறம் ஃபுட்டு, லஞ்சு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பேக் பண்ணி ஸ்கூல் இதெல்லாம் பண்ண, வீட்டில் எப்படி அம்மா அப்பா குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்த பிறகு கொஞ்சம் அந்த ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ரைட்டாக குளிச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு உட்கார சொல்லி அருமையாக மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிளாஸஸ் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட், அடுத்த நாள் மீதி 2 சப்ஜெக்ட், அதை பக்காவாக ஒரு பிளான் படி நடத்தி, ஸ்கூல் பரீட்சையாக இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்கூலில் வைக்கக்கூடிய பரீட்சை, ஒரு டேர்ம் எக்ஸாம், அது மாதிரி அவங்க வைக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலேயும் இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் டாப் ரேங்க், டாப் 10க்குள்ளே வர்ற மாதிரி நல்ல கோச்சிங் போர்டு எக்ஸாமுக்காகவும் கொடுத்து, அதே சமயத்தில் நீட் ஜேஇக்கும் நல்ல பயிற்சி கொடுத்து, 12th படிக்கும் பொழுது, அதாவது 24 மாதங்கள் எங்கள் கூட இந்த குழந்தை தங்கணும். ஸோ 11th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்க. நம்ம ஜேஇ அப்ளிகேஷன், நீட் அப்ளிகேஷன், சியூடி அப்ளிகேஷன், பிட்சாட் அப்ளிகேஷன் எல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம். அவங்கள அந்த பரீட்சையெல்லாம் எப்படி எழுத வைக்கிறோம். நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் வச்சு அவங்கள தயார் பண்ணி இந்த பரீட்சைக்கு அனுப்புகிறோம். எப்படி நம்ம இந்த ரெசிடென்ஷியல் 1 year நீட் ப்ரோக்ராமை
ரொம்ப அருமையான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடுங்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். இப்போ 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் படிக்கணுங்கிற ஆசையெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதாவது ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்து நிறையா சென்டர்ஸ் இருக்குது, அங்கே கிளாஸுக்கு போவாங்க, நைட் அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், வீக்கெண்ட் பேட்சஸ், அப்புறம் வந்து வீக் டே பேட்சஸ், இந்த மாதிரிலாம் போவாங்க, படிப்பாங்க. அதுல எல்லாம் ஒரு பெரிய சக்ஸஸ் வர்றதில்லை. அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வயசில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன். அது நம்ம இதில் எப்படின்னா, மொபைல் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுடு, நோ பேட் ஹேபிட்ஸ். இங்கே நீதி போதனை வகுப்புகள், யோகா வகுப்புகள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள், அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி எப்படி அவரை டெவலப் பண்ணணும், அந்த பையனை அந்த பொண்ணை அந்த 18 வயசு 17 வயசு 18 வயசில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நல்லபடியாக படிப்பை சொல்லி கொடுத்து, உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை மாதிரி பார்த்து அருமையாக அவங்கள ரெடி பண்ணி, ரொம்ப ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நீட் அப்படின்னா மெடிக்கல் காலேஜுக்கு போகிறது, ஜேஇ அப்படின்னா என்ஐடி ஐஐடி போகிறது, அந்த அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட கோச்சிங்கோட இது. இப்போ 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், என்கொயரி பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் போடுறேன். திருச்சி என்ன ஃபோன் நம்பர் அப்படின்னு போடுறேன், 9345129898. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மதுரை அப்படின்னா 8248610881 அது போடுறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், எப்படி நமக்கு இதுக்கு அப்ளிகேஷன் போடணும், இந்த ஸ்கூல் அட்மிஷன் வாங்கிட்டு நமக்கு என்னைக்கிலேருந்து இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்குது, எப்போ நம்ம வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கோர்ஸ் பற்றி இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.